Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா CSC சென்டர் வச்சிருக்கவங்களுக்கு CSID அப்படிங்கறது வாங்கி வச்சிருப்பீங்க. இந்த CSID நீங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஐடி வந்து ஆக்டிவேட்ல வந்து டீஆக்டிவேட் ஆயிருச்சு. உங்களுடைய ஐடி வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து மெசேஜ் வருது அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதை எப்படி நம்ம வந்து சரி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரி பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி வந்து இது வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஎஸ்சி சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, இ சேவை ரிலேட்டடான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்டா வந்து வரும். நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து மெனி பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த ப்ராப்ளம் வந்து எதுக்காக வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். இதை வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்க வந்து முழுமையா வந்து படிச்சு பார்க்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண உடனே ப்ரோ இந்த மாதிரி வந்து லாகின் பண்ணேன், ஐடி வாங்கி வந்து ஒரு 1 வீக் தான் ஆகுது, இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இல்லை, இப்போதான் வந்து டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறத என்கிட்ட வந்து சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கூட ஒரு பீப்புள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்களே, இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கைட்லைன்ஸ் நம்ம சேனலே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். யூ ஹேவ் நாட் டிரான்ஸ்லேட் ஆன் DSP. DSP means வந்து டிஜிட்டல் சேவா போர்ட்டல் ஃபார் த லாஸ்ட் 365 டேஸ். அதாவது 365 நாள்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நீங்க வந்து பண்ணல அப்படிங்கிறதுக்காகவும் யூ ஹேவ் ரெக்யூர்டு டு பே சம் ஆஃப் ரூபீஸ் வந்து 1000 rupees ஃப்ரம் யுவர் DSP வாலெட் as renewal free if you want to continue to work as VLE. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல நீங்க கடைசியா அந்த ஒரு மோஸ்ட்லி இப்போதான் வந்து ஐடி வாங்கியிருக்கீங்க. ப்ரோ நான் ஐடி வாங்கி 4 நாள் தான் ஆகுது, நான் எப்படி 365 நாள்ல வந்து எனக்கு வந்து கணக்குல எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படிங்கலாம் வந்து கேக்குறீங்க. அவங்க கணக்குல எடுத்துக்கிறது வந்து அதாவது லாஸ்ட் 365 டேஸ்ல வந்து நீங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நீங்க வந்து பண்ணல, அதுக்காகவும் உங்களுடைய வாலெட்ல வந்து 1000 rupees நீங்க வந்து மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுடைய ஐடியா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டீஆக்டிவேட் வந்து ஆயிருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ரீஆக்டிவேஷன் அப்படிங்கிற நீங்க ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இல்ல என்னுடைய ஆப்ஷன் வந்து ரீஆக்டிவேட்லாம் நான் வந்து பண்ண வேண்டாம், நான் சிஎஸ்சியே எனக்கு வந்து தேவையில்லை, யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ். இப்போ இந்த விஷயத்தை வந்து எப்படி சால்வ் பண்றது? இப்போ நம்மளுக்கு வந்து ஐடி வந்து தேவைப்படுது. ஏன்னா ஐடி எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஐடி வந்து வாங்கி வச்சு பிசினஸ் நம்ம வந்து பண்றோம். ஸோ அப்படிங்கிறதுனால ரிக்வெஸ்ட் ஃபார் ரீஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது டைப் பண்ற மாதிரி ஆப்ஷன் வரும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐ ஹாவ் கண்டினியூ மை சிஎஸ்சி ஐடி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees வந்து நான் வந்து மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுல வந்து கேரக்டர்ஸ் 125 கேரக்டர்ஸ் அபோவ் நீங்க இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அந்த இடத்துல சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஈஸியாகவே வந்து சால்வ் பண்ண முடியும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதான் உங்களுடைய சான்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்சஸ். இதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி வந்து இந்த மாதிரி பிளாக் ஆச்சு, ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூவா மறுபடியும் நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ண முடியாது. நீங்க என்னதான் வந்து ஹெல்ப் டெஸ்க்கை கான்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய இடிஎம் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி உங்களால வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்களே இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ நான் சொன்ன மெத்தட் போல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து டிஃபால்ட்டா வரக்கூடிய ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம்ங்கிறது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் வருது. ஸோ இதை வந்து அவங்க சைட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மேனுவலா வந்து பண்றது கிடையாது. அவங்களுடைய சிஸ்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டு வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்க சர்வர்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வாலெட்ல வந்து 1000 rupees வந்து மெயின்டைன் பண்ணலையோ, யார் வந்து டிரான்சாக்ஷன் இது வரைக்கும் எந்த ஐடி வாங்கி வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம இருக்காங்களோ அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து மானிட்டர் பண்ணும். மானிட்டர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து போட்டு கொடுக்கும். இது வந்து ஒரு எரர் தான், சரிங்களா? இந்த எரரை நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. நான் சொன்ன மெத்தட் படி நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து 100% அப்படிங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய அப்கமிங் வீடியோல அடுத்தடுத்து சிஎஸ்சியில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலாம், சிஎஸ்சி சென்டர் மூலமா எப்படி வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றது, சிஎஸ்சி சென்டரை வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம வந்து மூவ் ஆகுறது அப்படிங்கிறத பத்தி நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணணும் நண்பா. தேங்க்யூ.